CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆலிவ் ட்ரீ குளோபல் பள்ளி 100% தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளது. CBSE பாடத்திட்டத்தின் கீழ் பயின்ற மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் சென்னை மாதவரம் அடுத்த மஞ்சம்பாக்கத்தில் உள்ள ஆலிவ் ட்ரீ குளோபல் பள்ளியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் அர்பிதா என்ற மாணவி 488 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடத்தை பெற்றார். பள்ளியின் நிறுவனரும் சத்தியம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் பொது தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி கௌரவித்தார். இன்னைக்கு CBSE போர்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் 488 எடுத்திருக்கேன் 500க்கு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எங்கள் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். இதுக்கு எங்கள் டீச்சர்ஸ், என் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எங்கள் டீச்சர்ஸ் எப்போவுமே எனக்கு தைரியம் சொன்னாங்க. நான் எப்போ டவுனாக ஃபீல் பண்ணினாலும் என்னை கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. அவங்களோட கோச்சிங் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸே ஈஸின்னு நினைக்கிற அளவுக்கு என்னை ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதனால தான் என்னால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடிஞ்சுச்சு. எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நிறையா வச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமான சம்ஸை திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க சப்ஜெக்ட்ஸை. கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே எனக்கு நம்மளால் எழுதிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அது எல்லாத்துக்குமே ஆலிவ் ட்ரீ தான் காரணம். தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த வாட்டி 10th ஸ்டாண்டர்டில் 93% எடுத்திருக்கேன். ஸ்கூல் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. 10th வரதுக்குள்ளே ரிவிஷன்லாம் நல்லா இருந்தது. இந்த வாட்டி எக்ஸாமுக்கு நான் ரொம்ப ரெடியாக இருந்தேன். ஸ்கூல் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. 9th 10th ஃபுல்லாக எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க. அதனால் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் CBSE பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இங்கே இருக்க டீச்சிங்னால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இவங்க நல்லா டீச் பண்ணாங்க. லாஸ்ட் டைமில் நல்லா எல்லாருக்கும் மோட்டிவேஷன் நிறைய தந்து எல்லாருக்கும் நம்பிக்கை எல்லாருக்கும் விதைச்சாங்க. அதனால் எங்களால் நல்ல மார்க் எடுக்க முடிஞ்சுது. டீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நல்லாவே என்கரேஜ் பண்ணாங்க எல்லாருக்கும். அவங்க நாங்கள் மார்க்ஸ் டெஸ்ட்டில் லோவாக எடுத்தாலுமே அவங்க நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுங்கள், நல்ல கோச்சிங்லாம் கொடுத்து ஃபுல் என்கரேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மாணவர்கள் மத்தியில் பேசிய டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் 10ஆம் வகுப்பு தொடங்கிய முதல் ஆண்டிலேயே அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். வாழ்க்கையில் வேகமாக ஓட வேண்டும் என்றால் ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும் என்று கூறிய அவர் மாணவர்கள் அடுத்தடுத்து சாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இன்னைக்கு உண்மையிலே இந்த பகுதியில் இருக்க ஸ்கூலில் நம்ம பிள்ளைங்க அந்த ஃபர்ஸ்ட் டாப்பராக வந்திருக்கிறது உண்மையிலே சந்தோஷம் தான். இது பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் டெஸ்ட் மாதிரி. ஏன்னா ஹையர் செகண்டரி கிரேட் 12 தான் நம்ம பிள்ளைங்க உண்மையிலே ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம். அதனால் இந்த வருஷத்துலேருந்து பிள்ளைங்களுக்கு அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்து அருமையாக 27 இந்த பிள்ளைங்க கிரேட் 12 முடிக்கும் போது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல பிள்ளைகளை கொண்டு போய் நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்ட். எனக்கு இது ரொம்ப நாளாக நாங்கள் ஸ்கூல் கெட்டினதுலேருந்து யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்போ நடந்திருக்கு. என்னென்னா, த ரோல் ஆஃப் ஆனர் ஆஃப் ஆலிவ் ட்ரீ குளோபல் ஸ்கூல் வில் கேரி அவர் நேம் அன்டில் த ஸ்கூல் இஸ் தேர் ஆன் எர்த் அஸ் த ஃபர்ஸ்ட் நேம். 10ஆம் வகுப்பு தொடங்கிய முதல் ஆண்டிலேயே அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றிருப்பது தங்களுக்கு உத்வேகத்தை அளிப்பதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த ஒரு விஷயம் குழந்தைங்க நிறைய போர்ட்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க, ஸ்டேட் போர்டு அண்ட் CBSE. ஸோ எங்களுக்கு என்ன சேலஞ்சிங்னா அந்த சப்ஜெக்டை கான்செப்ட் குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். only then they will be able to tackle their examination. ஸோ அந்த வகையில் we gave our 100% effort and குழந்தைங்க அவங்களோட ஃபுல் எஃபர்ட் ஒவ்வொரு கோச்சிங்லேயும் சரி எல்லா விஷயத்துலையும் they were very cooperative. ஸோ எங்களுக்கு அவங்களோட கோஆப்ரேஷன் இருந்ததுனால with the help of God's grace we were able to achieve this result and all the glory goes to God. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் பேட்ச்னால எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். ப்ளஸ் இது ஒரு மிக்ஸ்ட் பேட்ச். நாங்கள் என்றைக்குமே ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வச்சோ அவங்களோட லுக்கை வச்சோ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணதே கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் அ ஸ்கூல் வேர் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லவ்ட். ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே டைமில் ஒரே மாதிரி நாங்கள் எஃபர்ட் போட்டுட்டு அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட எஃபர்ட் போட்டுட்டு அவங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸோட சப்போர்ட், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருந்தது, எல்லா டைம்லேயும் இருந்தது. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட்
and we are very happy with the result. இந்த நிகழ்ச்சியில் ஆலிவ் ட்ரீ குளோபல் பள்ளியின் தாளாளர் ஜாய்ரீனா ஐசக், பள்ளியின் சிஇஓ ஆலன்பால் ஐசக், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.